கன்னியாகுமரியில் சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை போதை ஆசாமி திருடிச் சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. சிசிடிவியில் சிக்கிய திருடன் போலீசில் சிக்குவாரா? சாவி ஹெல்மெட்டுடன் நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்திற்கு ஆதரவு கொடுத்த திருடர் கீழே விழுந்து புரண்டு ஓடிச் சென்ற காட்சிதான் இது. பொதுமக்களின் பிடியில் சிக்காமல் தப்பியோடிய திருடரை பிடிக்க போலீசார் தேடுதல் வேட்டையில் இறங்கியுள்ளனர். நடந்தது என்ன? கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் அருகே உள்ள பாலப்பள்ளம் பகுதியைச் சேர்ந்தவர் ராஜேஷ். எலக்ட்ரீஷியன் வேலை செய்யும் இவர் தனது இருசக்கர வாகனத்தை சாலையோரம் நிறுத்தியுள்ளார். பைக்கிலேயே ஹெல்மெட்டை கழற்றி வைத்தவர் ஞாபக மறதியில் சாவியையும் அப்படியே விட்டு சென்றுள்ளார். பின்னர் திரும்பி வந்து பார்த்தபொழுது சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த பைக் மாயமானதைக் கண்டு அதிர்ந்து போயுள்ளார். இது குறித்து கருங்கல் காவல் நிலையத்தில் ராஜேஷ் புகார் அளித்துள்ளார். புகாரின் அடிப்படையில் சம்பவ இடத்தில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அதில் மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள நேரத்தில் போதை ஆசாமி ஒருவர் சற்று தள்ளாடியபடி நடந்து வந்தது தெரிந்தது. பைக்கை திருடும் நோக்கில் உலாவியவருக்கு ராஜேஷின் பைக்கை பார்த்ததும் உள்ளுக்குள் 1000 வாட்ஸ் பல்ப் எரிந்தது போல் உற்சாகம் பீரிட்டு பிறந்துள்ளது. உடனே பைக் மீது அர்னால்டு போல ஏறி அமர்ந்தவர் சாவியை ரஜினி போல திருக்கி வண்டியை ஸ்டைலாக ஸ்டார்ட் செய்துள்ளார். ஏற்கனவே மது போதையில் இருந்தவருக்கு திடீரென உள்ளுக்குள் பதற்றம் தொற்றிக் கொண்டுள்ளது. இதனால் அருகில் இருந்த பைக் மீது முட்டி மோதி ஸ்டார்ட் செய்துள்ளார். பைக் ஸ்டார்ட் ஆனதும் சாலையில் யூ டர்ன் போட்டு திருப்ப முயற்சித்துள்ளார் அவர். அப்போது எதிரே வந்த இருசக்கர வாகனத்தில் மோதி கீழே விழுந்துள்ளார். சாலையில் உருண்டு புரண்டு எழுந்தவர் பைக்கை எடுத்துக்கொண்டு தப்பிக்க தயாராகி உள்ளார். அவர் திருடன் என்பது தெரியாமல் முதியவர் ஒருவர் கீழே விழுந்த ஹெல்மெட்டை எடுத்து கொடுக்க முன்வந்துள்ளார். மறுமுனையில் பைக்கில் நின்றிருந்தவர் திருடனுக்கு அணை போட்டு தடுக்க முயற்சித்துள்ளார். மது போதையிலும் தெளிவாக இருந்த திருடர் அங்கிருந்த அனைவருக்கும் டிமிக்கியை கொடுத்துவிட்டு மின்னல் வேகத்தில் சரட்டென தப்பி ஓடி உள்ளார். மதுபோதையில் இருசக்கர வாகனத்தை திருடிச் சென்ற திருடர் நாகர்கோவிலில் பெட்ரோல் நிரப்பிவிட்டு பணம் கொடுக்காமல் தப்பிச் சென்ற சிசிடிவி காட்சியும் வெளியாகி உள்ளது. இதையடுத்து சிசிடிவி காட்சிகள் மூலம் பைக் திருடரை பிடிக்க போலீசார் தீவிர விசாரணையில் இறங்கியுள்ளனர். கன்னியாகுமரியில் அண்மை காலமாக பைக் திருட்டு சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக கூறப்படுகிறது. இதனால் பைக் திருட்டில் ஈடுபடுபவர்களை அடையாளம் கண்டு விரைந்து கைது செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.